உங்க ஆர்டினோ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சூப்பரா ஓடிட்டு இருக்கலாம். ஆனா இன்னும் கொஞ்சம் பவர் இருந்தா நல்லா இருக்குமேன்னு என்னைக்காவது தோணி இருக்கா? குறிப்பா வைஃபை இல்ல ப்ளூடூத் மாதிரி வயர்லெஸ் கனெக்ஷன் இருந்தா செமையா இருக்குமேன்னு நினைச்சிருக்கீங்களா? அப்படி நீங்க உங்க ப்ராஜெக்ட்ஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டா நீங்க ESP32க்கு அப்கிரேட் ஆக வேண்டிய நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். அது எப்படின்னு தான் இந்த பகுதியில பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, உங்க சென்சார்ல இருந்து வர்ற டேட்டாவை உடனே இன்டர்நெட்டுக்கு அனுப்பணும். இல்லனா உங்க மொபைல் போன்ல இருந்தே உங்க ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ணணும். இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் உங்களுக்கு வந்திருக்கா? சாதாரண ஆர்டினோ போர்டுகளை வச்சு இதெல்லாம் பண்றது கொஞ்சம் கஷ்டம். இங்க தான் ஒரு பெரிய அப்கிரேட் தேவைப்படுது. சரி, வாங்க இதை நேரடியாவே பாத்துருவோம். இந்த 2 போர்டுகளுக்கு நடுவுல இருக்கிற பவர் வித்தியாசத்தை சும்மா பாருங்க. ஒரு சிம்பிள் டெஸ்ட் பண்ணோம். 30 செகண்ட்ல எத்தனை பகா எண்களை, அதாவது பிரைம் நம்பர்ஸை கண்டுபிடிக்க முடியுதுன்னு. ஆர்டுவினோ உனோ சுமார் 3000 எண்களை கண்டுபிடிச்சது. ஆனா ESP32 அடங்கப்பா 1,25,000க்கும் மேல கண்டுபிடிச்சது. நம்ப முடியுதா? பவர் வித்தியாசம் எந்த அளவுக்கு இருக்குன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ நாம் இப்போ பேசிட்டு இருக்கிற இந்த பவர்ஃபுல் டிவைஸ் தான் ESP32. இது வெறும் வேகமான ஆர்டினோ கிடையாது. இந்த பகுதியில உங்களுக்கு ஏற்கனவே பரிச்சயமான ஆர்டினோ உலகத்துல இருந்து இந்த புது உலகத்துக்குள்ள நீங்க எவ்வளவு ஈஸியா நுழையலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். இப்ப இந்த ஸ்லைட்ல பாக்குறதா ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பவர் எங்கிருந்து வருது? அடினோ ஊனோவோட மூளை 80 மெகா 328P சிப். அது 16 மெகாஹெர்ட்ஸ் வேகத்துல ஓடுது. ஆனா ESP32ல 2 மூளை இருக்கு. ஆமா, டியூவல் கோர் ப்ராசஸர். அதுவும் 240 மெகாஹெர்ட்ஸ் வேகத்துல ஓடுது. இதுதான் இந்த மலைக்கும் மடுவுக்குமான வேக வித்தியாசத்துக்கு காரணம். சரி, இந்த அப்கிரேட்க்கு நீங்க ரெடின்னு வச்சுப்போம். அடுத்த கேள்வி என்ன? மார்க்கெட்ல எக்கச்சக்க ESP32 போர்டு இருக்கு, எதை வாங்குறது? கவலையே படாதீங்க. நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு சரியான ஒன்னு தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். எஸ்பிரசிவ்ன்ற கம்பெனியோட அஃபிஷியல் போர்ட்ஸ் இருக்கு. ஸ்பார்க் ஃபன், ஆடஃப்ரூட் மாதிரி நம்பிக்கையான பிராண்டோட போர்ட்ஸ் இருக்கு. அப்புறம் நிறைய க்ளோன் போர்டுகளும் கிடைக்குது. ESP32 டிசைன் ஒரு ஓப்பன் சோர்ஸ்ங்கிறதால இவ்வளோ ஆப்ஷன்ஸ். ஆனா நீங்க ஒரு பிகினரா இருந்தா உங்க சாய்ஸ் ரொம்ப சிம்பிள். அதனால நீங்க கவனிக்க வேண்டிய பாயிண்ட் இதுதான். நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு சிம்பிளா ஒரு ESP32 DevKit C க்ளோன் போர்டை வாங்குங்க. இது விலை குறைவு, எல்லா இடத்துலயும் சுலபமா கிடைக்கும். அது கத்துக்கிறதுக்கு தேவையான எல்லா அடிப்படை விஷயங்களும் இதுல இருக்கு. இங்க ஒரு சூப்பர் டிப் சொல்றேன். 3 போர்டு இருக்கிற ஒரு பேக்கா வாங்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்க கத்துக்கும் போது தெரியாம ஒரு போர்டை சேதப்படுத்திற வாய்ப்பு இருக்கு. அப்படி நடந்தாலும் கவலைப்படாம உங்க வேலையை தொடரலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. ஹார்ட்வேர் ரெடி. இப்ப சாஃப்ட்வேர். இங்கதான் ஒரு சூப்பர் நியூஸ் இருக்கு. நீங்க ஏற்கனவே யூஸ் பண்ற அதே ஆர்டுவினோ ஐடியிலேயே ESP32வையும் ப்ரோக்ராம் பண்ணலாம். ஆமா, கிட்டத்தட்ட நீங்க ஆர்டினோல வேலை செய்யற மாதிரியே தான் இருக்கும். இதை செட் பண்றதுக்கு ஒரு தடவை மட்டும் செய்ய வேண்டிய சில சின்ன ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல உங்க ஆர்டினோ ஐடியில ப்ரெஃபரன்சஸ் போயிட்டு அங்க போர்ட் மேனேஜர் URL ESP32 URL சேர்க்கணும். அடுத்து போர்ட் மேனேஜரை ஓபன் பண்ணி ESP32ன்னு தேடி அதை இன்ஸ்டால் பண்ணுங்க. கடைசியா டூல்ஸ் மெனுல உங்க போர்டா ESP32 Dev மாடியூல செலக்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான், நீங்க கோட் பண்ண ரெடி. கோடிங்ல பெருசா எந்த மாற்றமும் இல்ல. ஒரு சில சின்ன விஷயங்கள் தான். உங்க கோடோட டாப்ல #include arduino.h அப்படின்னு சேர்க்கணும். சர்வோ மாதிரி சில ஆர்டுவினோ லைப்ரரிஸ் நேரடியா வேலை செய்யாது. ஆனா கவலைப்படாதீங்க, அதுக்கு பதிலா ESP32 சர்வோ மாதிரி தனி லைப்ரரிஸ் இருக்கு. பெரும்பாலான பாப்புலர் லைப்ரரிஸுக்கு ESP32 வெர்ஷன் இருக்கு. ஓகே, இப்ப நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்க போறோம். ஹார்ட்வேர்ல இருக்கிற சில வித்தியாசங்கள். உங்க புது போர்டை சேதப்படுத்தாம இருக்கணும்னா இந்த விதிகளை கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஆர்டினோல ஒரு LEDயோட பிரைட்னஸை கண்ட்ரோல் பண்ண அனலாக் ரைட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதுல 0ல இருந்து 255 வரைக்கும் வேல்யூ கொடுப்போம். இதுக்கு பேரு 8-பிட் துல்லியம். ஆனா ESP32ஓட பவரை இப்ப பாருங்க. இது 16-பிட் PWM சப்போர்ட் பண்ணும். அப்படின்னா நீங்க 0ல இருந்து 65,535 வரைக்கும் வேல்யூ கொடுக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு LEDயை டிம் பண்றதுலயோ இல்ல ஒரு மோட்டாரோட வேகத்தை கண்ட்ரோல் பண்றதுலயோ எவ்ளோ துல்லியமா கண்ட்ரோல் பண்ண முடியும்னு. இது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம். இதுதான் புதுசா ஆரம்பிக்கிறவங்க செய்யற முதல் தப்பு. நல்லா கவனிங்க. ஆர்டினோ போர்டுகள் 5 வோல்ட்ல வேலை செய்யும். ஆனா ESP32 3.3 வோல்ட்ல தான் வேலை செய்யும். இதோட அர்த்தம் என்னன்னா, தெரியாம நீங்க 5 வோல்ட் சிக்னல ESP32ஓட பின்னுகளுக்கு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், போர்டு நிரந்தரமா டேமேஜ் ஆயிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? 5 வோல்ட் டிவைஸை எப்படி ESP32 கூட கனெக்ட் பண்றது? அதுக்கு பேரு தான் லெவல் ஷிஃப்டர். இது ஒரு சின்ன சர்க்கியூட். இது 5 வோல்ட் சிக்னலை 3.3 வோல்ட் ஆகவும்
3.3 வோல்ட் சிக்னலை 5 வோல்ட் ஆகவும் பாதுகாப்பா மாத்தி கொடுக்கும். இத வச்சு வேற வேற வோல்டேஜ்ல வேலை செய்யற டிவைஸ்களை ஈஸியா இணைக்கலாம். இப்போ நாம மெயின் விஷயத்துக்கு வரோம். எதுக்காக இந்த அப்கிரேட் பண்ணமோ அந்த முக்கியமான காரணத்தை பார்க்க போறோம். ESP32ஓட வயர்லெஸ் திறமைகள் உங்க ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஒரு புது உலகத்தையே திறந்து விடும். ESP32ல 3 முக்கியமான வைஃபை மோட் இருக்கு. ஒன்னு ஸ்டேஷன் மோட். இதுல உங்க போர்டு உங்க ஃபோன் மாதிரி V2 வைஃபை நெட்வொர்க்ல கனெக்ட் ஆகும். ரெண்டாவது ஆக்சஸ் பாயிண்ட் மோட். இதுல ESP32வே ஒரு தனி வைஃபை ஹாட்ஸ்பாட்டா மாறிடும். மூணாவது டுவல் மோட். இதுல ரெண்டையும் ஒரே நேரத்துல செய்யும். இது இன்டர்நெட்ல இருந்து டேட்டா வாங்குறதுக்கும் அதே சமயம் மத்த டிவைஸை கண்ட்ரோல் பண்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வைஃபை மட்டும் இல்ல, இதுல ப்ளூடூத்தும் இருக்கு. உங்க போன்ல இருந்து நேரடியா போர்டை கண்ட்ரோல் பண்ணலாம். இதை விட சூப்பரான ஒரு விஷயம், ESP Now. இது ஒரு ஸ்பெஷல் புரோட்டோகால். இதுக்கு ரவுட்டரே தேவையில்ல. 2 ESP32 போர்டுகளுக்கு நடுவுல நேரடியா டேட்டாவை பரிமாறிக்க முடியும். இது ரொம்ப வேகமான, திறமையான ஒரு வழி. இப்போ ESP32ஓட பவர், ஸ்பீட், வயர்லெஸ் திறமைகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். வெதர் ஸ்டேஷன்ல இருந்து ஸ்மார்ட் ஹோம் டிவைஸ் வரைக்கும் இதை வச்சு செய்யக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்க்கு முடிவே இல்லை. அப்போ கேள்வி இதுதான், இந்த புது சூப்பர் பவர்ஸை வச்சு நீங்க என்ன பிரமாதமான ப்ராஜெக்ட் உருவாக்க போறீங்க?